இன்னைக்கு இந்த வியர்டான மீட்டெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக தான் நைரோபியில் இருக்க இந்த யூனிக்கான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் டைரி அண்ட் ஐ எம் ஜென்சி. இன்றைக்கி ஒரு வியர்ட் அண்ட் தென் ஒரு லார்ஜஸ்ட் மீட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இந்த ஒரு பிளேஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் இங்கே பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கேவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கனாக்கா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த பிளேஸ் ரொம்பவே ஓவர் ரேட்டட் தான், ஓவர் ஹைப்பும் கூட. ஸோ வேர்த்தா இல்லையான்னு உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் கார் வந்து பார்க் பண்ண இடத்துல ஒரு சின்ன ஸ்னேக்கும் கூட, அது ஆக்சுவலி வந்து செத்து போயிருந்துச்சு. இருந்தாலும் அந்த பிளேஸில் வந்து ஸ்னேக்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு பேனிக் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், அது வந்து ஆக்சுவலி ஆனால் இந்த இதுலேயும் வந்து லைட்டாக மூவ் ஆன மாதிரி ஒரு இருந்துச்சு. பட் இல்லை, ஃபுல்லாகவே வந்து அது டெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமே வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா புக் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே மச் பெட்டர்னே சொல்லலாம். அங்கே வெளியவே வந்து ஷாப் பெயிண்டிங்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே நம்ம இந்த ஒரு மூவியில் பார்த்துருப்போம், ஓவர் ரேட்டடாக இருக்கும். ஸோ தட் இந்த அளவுக்கு பெயிண்டிங்ஸ் வந்து நமக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பெயிண்டிங் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் பார்ப்போம், ரசிப்போம், அவ்வளோதான். அது பை பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தட் ஜஸ்ட் நம்ம போயிட்டு அவருமே விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்தாரு. ஓகே, தேவைப்பட்டால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேயே நிறைய வந்து ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் பட் நான் உள்ளே போயெல்லாம் பார்க்கல, வெளியவே இருந்து பார்த்தோம். ஏன்னா வந்து நமக்கு மெயின் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் போகிறது தான். ஸோ தட் இங்கேயே வந்து நிறைய மாசைக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்கும் போல். எனக்கு அவ்வளோ தெரியல. இந்த ஒரு ஷாப் நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போது வெளியிலேருந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். பட் உள்ளே போக போக கேவுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது போக போக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னாக்கா, நல்ல ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைபை கொடுக்கும். அண்ட் இந்த ரெட் கலர் பார்க்குறது எல்லாமே த ஜெயின் மீட் எல்லாமே வந்து சார்கோலில் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மீட்டெல்லாம் தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நம்ம என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணுறோங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இதோட காஸ்ட்டையும் நான் சொல்கிறேன், செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்களோட திங்ஸ் வந்து எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் பெருசாக பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் எடுத்தேன். அண்டு ரெஸ்டாரண்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ரஷ்ஷு. அந்த பார்க்கிங்க்கே வந்து உங்களுக்கு எல்லா இடமுமே ஓப்பனாக தான் இருந்துச்சு. அண்டு உள்ளே போகும்போது அவ்வளோ பெரிய இடமான்னு பார்த்தாக்கா பயங்கரமாக போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி வந்தப்போ ஜஸ்ட்டு மேலே மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். உள்ளே வந்து இந்த ஒரு பிளேஸ் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆனால் அன்றைக்கி தான் வந்து நாங்கள் போனோம். அப்போ பார்த்தா ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். அன்றைக்கி நிறைய பர்த்டேவே இல்லைனாலும் பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட டேபிளுக்கும் வந்தாச்சு. இந்த ஃப்ளாக்லேயே எழுதியிருக்குது எ பீஸ்ட் ஆஃப் அ ஃபீஸ்ட்டுன்னு. எஸ், அந்த பீஸ்டோட ஃபீஸ்ட் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். மெயின் கோர்ஸாக வந்து நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஹெவி மீட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஃபில் ஆகிடும். ஆனால் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து அந்த ஃப்ளாக் வந்து நம்ம எடுத்து கீழே வச்சிட்டோம்னா நமக்கு போதும்னு அர்த்தம். அந்த ஃப்ளாக் அங்கேயே இருந்துச்சுன்னா வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அந்த பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நல்லா பெரிய பெரிய ஜெயிண்ட்டாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட யூனிஃபார்ம். ஒரு விதமாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்மளோட பிளேட்டுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம்.
ஸ்டார்டிங் எப்போதும் போலவே வந்து சூப் தான். காசுக்கேத்த தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்கே. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நிறைய சாஸஸ் அண்ட் தென் கொஞ்சமாக வந்து அந்த சாலட்ஸ் அது எல்லாமே வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட பிளேட்டுக்கு ஒவ்வொரு மீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ளாக் இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கோம். எங்களுக்கு திரும்ப திரும்ப வேண்டாம் அப்படி போதும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளாகை எடுத்து கீழே வச்சிட வேண்டியது. அண்ட் இந்த ப்ரெட்டுமே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட இந்த பட்டர் வந்து சீரியஸாக நார்மல் பட்டர் மாதிரி இல்லை, ரொம்ப இதோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு ஜெயிண்ட் வந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டும் இதில் நாங்கள் எங்களோட பிளேட்டில் வந்தது எல்லாம் எங்கள் பிளேட்டுன்னு இல்லை, அதில் எல்லாமே இருக்கும். பட் லிவர் மட்டும் நாங்கள் வந்து நோ சொல்லிட்டோம், ஏன்னா லிவர் நார்மலாகவே நமக்கு பிடிக்காது. இதில் எல்லாமே இருக்கும். தட் மீன்ஸ் சிக்கன், மட்டன், போர்க், பீஃப், டர்க்கி அண்ட் ஆஸ்ட்ரிச், crocodile மீட் அது ட்ரை பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ crocodile மீட் அண்ட் இன்னுமே வந்து ஆக்ஸ் தான் வந்து கொஞ்சம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஆக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரா ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த crocodile மீட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மீட் எல்லாமே கிடைக்கும்னு பார்த்தா கிடையாது. இவங்க வந்து லைசன்ஸ்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லா பீஸ்ட்டுமே வந்து கிடைக்கும். ஆஃப்டர் தட் இதுவே வந்து செம்ம ஹெவியாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ரைஸ் அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு போயாச்சு. இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனி வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரமல் புட்டிங். அண்ட் ஆஃப்டர் தட் அங்கே நிறைய வரிசையாக பர்த்டே இருந்துச்சு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு பர்த்டேவும் இல்லை, எங்கள்கிட்டையுமே வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் இல்லை பர்த்டே இல்லை, இட்ஸ் ஓகே கிட்டுக்காக வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே புரியவே இல்லை, நமக்கு இன்னும் பர்த்டே இல்லையே அப்படின்னு. இட்ஸ் ஓகே, எல்லா பிளேஸ்லேயுமே நம்ம போகும்போது நம்ம பர்த்டே வராது. பட் இந்த மாதிரி அவங்களே கேட்கும்போது நம்ம ஏன் நோ சொல்லணும் அப்படின்ட்டு அன்னைக்கு அவளுக்கு ஒரு பர்த்டே கேக் கட் பண்ணோம். ஏன்னா இந்த பிளேஸில் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்கள் அடுத்தடுத்து கட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நிறையா இருக்குன்ட்டு அவங்களே வந்து கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் கண்டிப்பாக அந்த டைமில் நமக்கு பர்த்டே இருக்குமான்னு தெரியாது, ஆனால் போன நேரத்தில் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சோமோ அதையும் தாண்டியே நிறைய ட்ரை பண்ணியாச்சு. ஸோ டாட்டா பை பாய், ஒரு பெரிய கும்பிடு போட்டு வந்தாச்சு எல்லாரும். இந்த பிளேஸுக்கு ஒரு பர்சனோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். அது கரெக்டாக இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக யாராலையுமே வந்து யோசிக்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டு வேர்த்தா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாகவே வந்து வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே நைரோபியில் இருக்கீங்கனாக்கா எப்படியாவது ஏதோ ஒரு டைம் போயிட்டு வாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மீட்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் எந்த மீட்டை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் இப்போவே சொல்லிடுங்க. திஸ் இஸ் அனதர் ரேண்டம் டே. பயங்கரமான ரெய்னிங். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த மே டு ஜூலை கண்டிப்பாக கென்யா ட்ரிப் வந்து பிளான் பண்ணாங்க. பயங்கர கோல்டும் இருக்கும், அதே அன்றைக்கே வந்து மழையும் இருக்கும். ஸோ மாறி மாறி கிளைமேட் மாறிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் அன்றைக்கி சண்டேங்கிறனால நம்ம சர்ச் போயிட்டு நேராக நம்ம வந்த பிளேஸ் தான் நைரோபி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து டான்ஸ்லாம் பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பட் ஃபுட் வைஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியான ஃபுட் ஸ்டால்ஸ் தான். ஏன்னா மற்ற ஃபுட்டெல்லாம் மற்ற ஸ்டால்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ தட் ஃபுட் ஸ்டால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆன மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு. பட் டான்ஸ் வைபுன்னு போன தடவை விட இந்த தடவை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மெயினாக வந்து நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டோட அருமை எப்போ தெரியும்னா, நம்ம அப்ராடில் இருக்கும்போது நிறைய மிஸ் பண்ணுவோம். இது நிறைய அப்ராடில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரிலேட் ஆகும். ஏன்னா நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட அங்கே இந்தியாவில் இருக்கும்போது நம்ம டக்குன்னு போய் வாங்கி சாப்பிட்ருவோம், அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. பட் அப்ராடில் இருக்கும்போது நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிரேட்
கிரேட் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நானும் வந்தது வந்து கிளி பரோட்டா வந்து ட்ரை பண்ணலான்ட்டு. பட் லாஸ்ட் டைமும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த டைமும் மிஸ் பண்ணிவிட்டேன். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லேட்டாக போனது. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கமிட்டிலே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு எந்த கமிட்டியில் இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுபடி நீங்கள் வந்து 10னா 10க்கு போனீங்கன்னா நிறையவே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ நாங்களுமே வந்து கறி தோசை, மலப்பா பரோட்டா அண்ட் கறி அண்ட் தென் பணியாரம் இது எல்லாமே வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பரோட்டா வந்து நாங்கள் வாங்கும்போது தான் வந்து என்னை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து எங்கே போனாலும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து நல்ல ஏதோ ஒன்று குட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்னை பார்த்துட்டு வந்து சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து அங்கே பார்த்தோன்னே ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறதா இருக்கட்டும், இங்கே இதில் பார்த்துருக்கேன் அப்படின்னா சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயாவது என்னை பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவாகவும் இருக்குது. அண்ட் தென் ஆஃப்டர் தட் வந்து இந்த ஒரு டாகோட ஃபோக்கஸ் டாக் மேலே தான் எல்லாரோட ஃபோக்கஸ் இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது நார்மலாக தான் தெரியுது, பட் நேரில் பார்த்தப்போ செம்ம ஹைட்டு அண்ட் நிறைய நல்ல புசு புசுன்ட்டு வந்து அதுக்கு நல்லா க்ரூமிங் பண்ணி அதுக்குன்னு ஒரு செயின் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ஹாப்பிலி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஜாலியாக போச்சு. திஸ் இஸ் அனதர் ரேண்டம் டே. அன்னைக்கு வந்து திடீர்னு ஃபுல் டே ஷட்டவுன்ட்டாங்க. ஆனால் ஃபுல் டே ஷட்டவுன்னா வீட்டில் இருக்கவே முடியாது. ஸோ அப்படியே நம்ம வெளியே போயிட்டு ஒரு கேக் சாப்பிட்டு வரலான்ட்டு தான் கேபிட்டல் சென்டர் வந்தோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஷோஸ் வந்து நைரோபியில் நடக்கும். ஸோ தட் அதையும் உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் சேட்டையை என்னென்ன சேட்டைலாம் பண்ணிட்டு போவாங்கன்ட்டு. ஸோ அந்த சேட்டையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஃபைனலாக நம்மளோட கேபிட்டல் சென்டருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபேவரட் ஆர்ட் கேஃபேல நம்ம ஒரு கேக் வந்து சாப்பிட்லான்ட்டு தான் வந்து மெயினாக வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ரோசரிஸும், ஏன்னா வந்து இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ தட் அதுக்கு தேவையான அந்த வீக்குக்கு மட்டும் தேவையான க்ரோசரிஸ் அண்ட் தென் நம்ம ஊருக்கு போகிறதுனால இந்த மிட்டன்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு பாப்பாவுக்கு காது வந்து அடைக்கிறதுக்காக. ஸோ அதையும் போய் பார்க்கலாமேன்ட்டு ஜோஷ்னாவோட கொஞ்சம் நேரம் அவளோட பிளேயிங் ஏரியா அண்ட் பெயிண்டிங் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தோம். அதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி, பெயிண்டிங் பண்ணணும் இது பண்ணணுன்னுட்டு. அதனால் சரி கொஞ்சம் நேரம் பெயிண்ட்லாம் பண்ண வச்சுட்டு நம்மளோட அந்த க்ரோசரிஸை ரொம்ப இல்லை, அந்த 1 வீக்குக்கு மட்டும் என்ன தேவையோ அதுவும் பார்த்துட்டு அப்படியே எம்ஆர்பி போய் அங்கே மிட்டன்ஸ் பார்த்தோம். பட் கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே அப்படின்னு பார்த்தா வீட்டிலேயே ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவே பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி ஆர்ட் கஃபேல போய் நம்மளோட ஃபேவரட் ஒரு சாக்லேட் எக் ஃபட்ஜ் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். வரும்போது பவரும் வந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நியூ லொக்கேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, நியூ ரெஸ்டாரண்ட்டை பார்த்துருப்பீங்க. அண்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.